जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर. சமூக தனி வாழ்க்கை நெறிகள் தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். மௌனம். சிந்தனையை நிறுத்துவது. வாய் மௌனத்தோடு தினமும் கொஞ்ச நேரமாவது எதையும் நினைக்காமல் சிந்தனை தாரையை அடக்கி வைக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. தூஷ்ணீம் கிஞ்சித் அச்சிந்தையேத்து. சாதிப்பது கஷ்டந்தான், இதற்கென்றே உட்கார்ந்தாலும் எப்படி ஒன்றையும் நினைக்காமல் இருப்பது? ஒன்றையும் நினைக்காமல் இருக்க வேண்டும் என்ற நினைவுதானே எப்போதும் வந்து கொண்டிருக்கிறது என்று தோன்றும். மனஸ் எதையும் நினைக்காமல் இருக்க வேண்டும் என்று பிரயாசைப்படுவதும் மனசின் ஒரு காரியம்தான். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கும் திறம் அரிது என்று சொன்னது இதனால்தான். ஆனாலும் இப்படி பண்ண வேண்டும் என்ற பூர்ண ஈடுபாட்டோடு விடாமுயற்சியுடன் இதற்காக உட்கார்வது என்று ஆரம்பித்தால் ஈஸ்வர கிருபையில் அந்த லட்சியம் கொஞ்சம் கொஞ்சமாக கைகூட ஆரம்பிக்கும். நாம் பண்ணக்கூடியது எத்தனம்தான், பலன் ஈஸ்வரன் தான் தர வேண்டும். அதனால் சும்மா என்று தாயுமானவர் சொன்னபடி ஒரு சிந்தனையும் இல்லாமல் உட்கார வேண்டும் என்ற தாபத்தோடு முயற்சியை தொடர்ந்து கொண்டே போனால் என்றைக்கோ ஒரு நாள் அவன் சித்தியை அனுகிரகிப்பான். ஒன்றையும் நினைக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சாதனை பண்ணும்போது ஒரு ஸ்டேஜில் சில பேருக்கு மனசு சிறிது நேரம் காலியாக போய்விடுவதுண்டு. அதாவது அதில் எண்ணம் எழும்பாதுதான். ஆனாலும் அது ஆத்மானுபவமாக இல்லாமல் வெறும் சூன்யமாக இருக்கும். மனசின் ஓட்டம் நின்றுவிட்டாலும் ஆத்ம ஜோதிஷின் பிரகாசம் தெரியாத நிலையில் இருக்கும். இது ஞானம் இல்லாத நிலை. ஆத்மானுபவம் என்பதோ பூர்ண ஞான நிலை. ஆத்ம ஜோதிஷ் என்றேனே, அப்படியானால் அது அக்னி மாதிரி ஒரு ரூபத்தில் இருக்கும் என்ற அர்த்தம் இல்லை. ஞானத்தை தான் இங்கே ஜோதிஷ் என்பது. அறிவொளி என்பது இதுதான். இங்கிலீஷிலும் ஞானம் வருவதை என்லைட்டன்மெண்ட், இல்லுமினேஷன் என்றே சொல்கிறார்கள். இந்த அறிவு இன்னொன்றை ஆராய்ச்சி பண்ணி தெரிந்து கொள்ளும் அறிவில்லை. இது இன்னொன்றாக எதுவுமே இல்லாத தன்னைத்தானே தெரிந்து கொள்வதுதான். இப்படிப்பட்ட ஞானானுபவம் இல்லாமலே நல்ல தூக்கத்தில் ஒரு தினுசு மாதிரி ஒரு எண்ணமும் இல்லாமல் புத்தி வெறிச்சாகி விடுகிற நிலை கொஞ்சம் நாழி ஏற்படலாம். அதற்காக பயப்படக்கூடாது. இது தற்காலிகமாய் இருப்பதுதான். ஆத்மாவோ ஈஸ்வரனோ அந்த எதுவோ ஒன்று தெரிய வேண்டும் என்ற தாபத்தை விடாமல் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு தொடர்ந்து இந்த பிரயாசையில் உட்கார்ந்து வந்தால் இந்த சூன்ய நிலையிலிருந்தே ஈஸ்வர பரமாக ஆத்ம சம்பந்தமாக மாத்திரம் நினைக்கிற நிலைக்கு போய்விடுவோம். ஃப்ரம் நோ தாட் டு காட் தாட் என்ற நினைப்பு இருக்கும். ஆனால் இப்போது உள்ளது போல் இந்திரிய பிடுங்கல் உள்ள நினைப்பாக இல்லாமல் துன்ப கலப்பே இல்லாத பேரின்பமான ஈஸ்வர நினைப்பாக இருக்கும். அதற்கப்புறம் அந்த ஈஸ்வரனும் வேறேயாய் இல்லாத பரம ஞான நிலையில் எல்லா நினைப்புகளும் அவற்றுக்கு மூலமான மனசும் கரைந்து போய் நிறைந்த நிறைவான மௌனம் சித்திக்கும். பரபிரம்மத்தை மனசாலும் வாக்காலும் பிடிக்க முடியாது. மனசும் வாக்கும் அற்றுப்போன மௌனம்தான் அதை விளக்குவது. மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம். குறிப்பு ஆச்சாரியாளின் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். பாஷா வியாக்கியானத்தால் நெருங்க முடியாத பிரம்ம தத்துவத்துக்கு மௌனமேதான் பாஷையாகி வியாக்கியானம் செய்கிறதாம். இப்போது நானா தினுசான நினைப்பு இப்படி இல்லாமல் ஆக்கி கொள்ள மௌன அபியாசம், இதிலே ஒரு நினைப்பும் இல்லாமல் சூன்யமாக போகிற நிலை, அப்புறம் ஈஸ்வரன் ஒருத்தனை பற்றிய நினைப்பு, முடிவிலே அவனையும் வெளியே இருந்து நினைப்பதாக இல்லாமல் அவனாகவே ஆகிவிடுகிற நினைப்பற்ற பூர்ணத்துவம். முதலில் இருந்தே அந்த சூன்ய நிலை அதோடு முடிந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாய் இருந்து விட்டால் எல்லாமே சரியாகிவிடும். பூர்ண நிலைக்கு போய்விடலாம். முதலில் உண்டாகும் சூன்யத்தை லயம் என்றும் முடிவில் உண்டாகும் பூர்ணத்தை சமாதி என்றும் சொல்வார்கள். ஈஸ்வர சிந்தனை. இது இரண்டுக்கும் நடுவே ஈஸ்வரனை கொண்டு வந்து விட்டேன். மனஸ் தன் ஆட்டத்தை நிறுத்தி கொண்டு காலியாகிற போது இப்படி ஈஸ்வர ஸ்மரணம் என்பதாக செய்வது மறுபடி எண்ணங்களை உண்டாக்கி கொள்வதுதானே. ஒன்றையும் நினைக்க வேண்டாம் என்று சாதனை செய்ய ஆரம்பித்து அப்படி நினைக்காமல் இருக்கிற நிலை வரும்போது இது சூன்யமாகத்தான் இருக்கிறதே தவிர
சுகானுபவமாக இல்லை என்பதால் இதை மாற்றி ஈஸ்வரனை நினைக்க ஆரம்பிப்பதில் மறுபடி தப்பு நினைப்புகளும் வருமாறு மனசு இழுத்து கொண்டு போய்விட்டால் என்ன பண்ணுவது? பூர்ணத்துவம் நித்திய சுகானுபவம் வராவிட்டால் போகட்டும், சூன்யமாகவே இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும். இந்த மனசின் கண்ணா பின்னா இழுப்பும் கெட்ட நினைப்புகளும் உண்டாக இடம் கொடுக்காமல் இருந்தாலே போதும் என்று தோன்றலாம். ஓரளவுக்கு மைண்ட் ஸ்டெடியாகி நினைப்பில்லாமல் இருக்கிற பக்குவம் பெற்றபின் அபியசிக்க வேண்டிய ஈஸ்வர ஸ்மரணையை பற்றி இப்படி கவலைப்படவே வேண்டாம். அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் மனஸ் கெட்ட எண்ணங்களில் போகவே போகாது. ஒரு ஜீவன் ரொம்பவும் பிரயத்தனப்பட்டு எண்ணங்களை நிறுத்தி தன்னிடம் மனசை கொடுத்தபின் ஈஸ்வரன் அவனை கெட்டு போகும்படி விடவே மாட்டான். ஈஸ்வர பக்தியும் பிரேமையும் கூட மனசின் காரியம்தான் என்றாலும் இதற்கப்புறம் ஒரு நாளும் மனஸ் கெட்டதற்கு போகாது. தன்னை அடியோடு கரைத்து கொள்கிற மௌனத்துக்கே போகும். துஷ்டர்களால் நமக்கு வழியில் ஆபத்து உண்டாகிறதென்று போலீஸ்காரனை கூப்பிடுகிறோம். அந்த போலீஸ்காரன் துஷ்டனை விரட்டிவிட்டு நம்மை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய பின் நம்மையும் பயமுறுத்தி தண்டிப்பானா என்ன? அல்லது தானும் நம்மோடையே வீட்டுக்குள் வந்து இருந்து விடுவானா? நம்மை ஆபத்திலிருந்து ரட்சித்து வீட்டில் சேர்த்தபின் அவன் போய்விடுவான் அல்லவா? இம்மாதிரிதான் கெட்ட எண்ணம் போக ஈஸ்வரனை எண்ணுகிறோம். இந்த ஸ்மரணையாவது கெட்டதை விரட்டிவிட்டு நம்மை அறம், பொருள், இன்பம், வீடு என்பதில் வீடு என்கிறார்களே, அதில் சேர்த்துவிட்டு தானும் போய்விடும். மனசை வைத்து கொண்டு ஆரம்பிக்கும் பக்தி மனஸ் அற்றுப்போகும் ஞானத்தில் கொண்டு விட்டுவிடும். சஜ்ஜனங்களின் கூட்டுறவும் இப்படித்தான். எல்லா உறவும் அற்றுப்போகிற நிலைக்கு கொண்டு விட்டுவிடும். ஒரு விதமான பற்றும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அது உடனே சாத்தியமாயில்லை. அதனால் கெட்ட சகவாசத்தை விட்டு சத்சங்கம் சேர வேண்டும். இதுவும் உறவுதான். ஆனால் ஒரு பழம் நன்றாக கனிந்தபின் தானாக இற்று விழுந்து விடுகிற மாதிரி இது ஒரு நாள் முடிந்துவிடும். இதைவிட உயர்ந்த ஏகாந்த அனுபவத்தில் சேர்த்துவிடும். சத் சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம் என்று ஆச்சாரியால் பஜகோவிந்தத்தில் சொல்கிறார். இப்படியே காட் தாட்டிலிருந்து நோ தாட் உண்டாகும். ஆனால் இது முதலில் இருந்த சூன்ய நோ தாட் இல்லை, பரிபூர்ண ஸ்திதி. தாட் எழும்புகிறதற்கு இடமே இல்லாமல் ஞானம் பூர்ணமாக ரொம்பிய நிலை. சத்சங்கம் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் சொல்லலாம். சத்வஸ்து என்பது எக்காலும் மெய்ப்பொருளாய் இருக்கும் ஆத்மா ஒன்றுதான். தேகாத்ம புத்தியை நீக்கி அந்த சத்தான நிஜமான ஆத்மாவில் சேர்வதுதான் சத்சங்கம். சத்புருஷர்களின் சங்கத்தினால் ஏற்படும் நிஸ்ஸங்கத்துவம் கடைசியில் இந்த பெரிய சத்தின் சங்கத்தை தான் உண்டாக்கி தர வேண்டும். அப்போது நான் நான் என்று இப்போது நினைத்து கொண்டிருப்பது எதுவோ, நம்முடைய இத்தனை உபத்திரவங்களுக்கும் காரணம் எதுவோ, அது ஏக பரமாத்ம ஞானத்தில் அடிபட்டு போய் அந்த ஞான வஸ்துவின் பூர்ணானந்த ரூபமாகவே நாம் ஆகிவிடலாம். அது வேறே நாம் வேறே என்று நினைக்கிறவரை நான் எனது என்கிற எண்ணங்கள், அதாவது அகங்கார மமகாரங்கள் என்பவை இருந்து கொண்டேதான் இருக்கும். முதலில் சத்வஸ்துவை ஈஸ்வரன் என்று வேறேயாக வைத்தே அவன் கையில் இந்த அகங்கார மமகார நானை பிடித்து கொடுத்தால் இது உபத்திரவம் பண்ணுவதை விட்டுவிடும். அப்புறம் அவன் வேறேயாக இருக்க வேண்டாம் என்று இதை தானாகவே உயர்த்தி உணர்த்தி காட்டிவிடுவான். அதனால் ஒன்றையும் நினைக்காமல் மௌனமாய் இருப்பதென்பது முதலில் வாயின் மௌனத்துடன் ஈஸ்வர ஸ்மரணை பண்ணுவதாக ஆரம்பிக்கப்பட வேண்டும். பரமாத்மாவை நம்முடைய இஷ்ட தேவதை எதுவோ அதுவாக பாவித்து இப்படி ஸ்மரிக்க வேண்டும். சாக்ஷாத் பராசக்தியாகவோ உமா மகேஸ்வரனாகவோ லக்ஷ்மி நாராயணனாகவோ பாவித்து மௌனமாக தியானம் பண்ண வேண்டும். அதற்கப்புறம் இந்த நினைப்பும் போவது அந்த பராசக்தியின் அனுகிரகத்தால் நடக்க வேண்டிய போது நடக்கட்டும். மௌனமாக ஈஸ்வர ஸ்வரூப தியானமும் மனசுக்குள்ளேயே நாம ஜபமும் தான் நாம் செய்ய வேண்டியது. கண்டதை நினைத்து கொண்டிருப்பதிலிருந்து நேரே இப்படி ஈஸ்வர நினைப்புக்கு போனாலும் போகலாம். அல்லது எந்த நினைப்பும் வராமல் இருக்கும்படியாக கொஞ்சம் பழக்கி கொண்டு விட்டு அப்புறம் அது வெறும் ஜடஸ்திதியாக நின்று விடாமல் இருப்பதற்காக அந்த கட்டத்தில் ஈஸ்வரபரமாக நினைக்க ஆரம்பிக்கலாம். இந்த கட்டத்தில் அது கொஞ்சம் பலமாகவே ஈஸ்வரனிடம் ஒட்டிக்கொள்ள ஆரம்பிக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரிவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर
हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर